அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி, ஹோலிஸ்டிக் வெல்னஸ் த்ரூ தந்திர யோகா. இது 9வது பாகம். தந்திர யோக வித்யாபீடம் தந்திரா யோகா ஆன்லைன் வகுப்புகள் வழங்குபவர் டாக்டர் ஜான்பி நாயகம். பேசிக் லெவல் வகுப்பு தேதிகள்: முதலாம் வகுப்பு ஜூன் 7 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். இரண்டாம் வகுப்பு ஜூன் 14 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். மூன்றாம் வகுப்பு ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். நான்காம் வகுப்பு ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். ஐந்தாம் வகுப்பு ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். பாடத்திட்டம் பகுதி 1 முத்திரைகள். முத்திரைகள் பற்றிய அடிப்படை உண்மைகள். 30 அடிப்படை முத்திரைகள். பகுதி 2 சக்கரங்கள். தந்திர யோகா மற்றும் சக்கரங்கள் பற்றிய அடிப்படை உண்மைகள். நிலை 1 சக்கரங்களை செயல்படுத்துதல் ஆக்டிவேஷன். பயிற்சி கட்டணம் ரூபாய் 2500 மட்டும். பதிவு செய்ய தொடர்பு கொள்ளவும் 9808097000 அல்லது திருத்தணிகை குமரனை தொடர்பு கொள்ளவும் 9940198249. போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? ஆம்பிஷன் என்ன, கோல்னா என்ன? உங்களுடைய ஆம்பிஷன் சரியானதாக இருக்கணும். அப்போ அந்த ஆம்பிஷன் முதல்ல எதுன்னு நீங்கள் செட் பண்ணுங்க, அதை அனலைஸ் பண்ணுங்க. அப்போ அந்த ஆம்பிஷனை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழிமுறையாக பூரண ஞான முத்திரை இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ உங்களுடைய அந்த ஆசை, உங்களுடைய அந்த குறிக்கோள், உங்களுடைய லைஃபோட குறிக்கோள், உங்களுடைய ஆம்பிஷன் சரியானது தானா? அதனால் என்னென்ன விளைவுகள் வரும், நீண்ட காலத்தில் அதோட விளைவுகள் என்னவா இருக்கும், இது உங்களுக்கு தேவையானது தானா அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை, தந்திர யோக வழிமுறை இந்த பூர்ண ஞான முத்திரை. இப்போ மைண்டில் 2 சொன்னோம், அவுட்டர் மைண்ட், இன்னர் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். அவுட்டர் மைண்டை கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம், இன்னர் மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த அவுட்டர் மைண்டு அறிவு, புத்திசாலித்தனம், நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ். சப்கான்ஷியஸ் மைண்ட் விஸ்டம், ஞானம். அப்போ இந்த ஞானத்தின் அடிப்படையில் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை தூண்டிவிட்டு உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணி உங்களுடைய ஆம்பிஷனை நீங்கள் அனலைஸ் பண்ணால் அப்போ அந்த முடிவு சரியா இல்லையாங்கிறத உங்களால் உணர முடியும். இதுக்கான வழிமுறை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். மெடிடேட்டிங் ஆன் யுவர் ஆம்பிஷன். இதற்கான முத்திரை பூரண ஞான முத்திரை. இப்போ ஞானம் சப்கான்ஷியஸ் மைண்டோட கனெக்டட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞான முத்திரைன்னு ஒன்று இருக்குது, பூரண ஞான முத்திரைன்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆள்காட்டி விரலை பெருவிரலோட நுனியிலேருந்து கொஞ்சம் கீழே இப்படி இணைச்சு மிச்சம் 3 விரலை தளர்வாக விட்டீங்கன்னா இது ஞான முத்திரை. பண்ணும்போது இப்படி பண்ணலாம். இது ஞான முத்திரை. பூரண ஞான முத்திரை இதே தான், ஆனால் கொஞ்சம் வலதுகை பொசிஷன் மட்டும் மாறும். இதுக்கு ஏன் பூர்ண ஞான முத்திரைன்னு பேர் வந்தது அப்படின்னா, Lord Buddha attained enlightenment when he was in this mudra. அவர் ஞானத்தை தேடி பல ஆண்டுகள் காட்டில் அலைஞ்சார். கடைசியாக போதி மரத்தடியில் கயால உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது இந்த முத்திரையில் தான் அவர் உட்காந்து மெடிடேட் பண்ணார். அப்போ தான் அவருக்கு ஞானம், அந்த பூரண ஞானம் அவருக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி அப்போ ஞானம் இருந்தது, ஆனால் அது பூரணமாக மிளறவில்லை, அது பூரணமாகவில்லை. அப்போ அந்த பூரண ஞானத்தை தேடி அவர் அடைஞ்சார். இந்த முத்திரையில் அவர் அந்த பூரண ஞானத்தை அடைந்ததினால் புத்த மதத்தில் இந்த முத்திரைக்கு பூரண ஞான முத்திரைன்னு பேர் வச்சாங்க. இப்போ இதுவே இந்த முத்திரைக்கு பேராக நின்று போச்சு. ஓகேயா?
ஸோ ஞானம் அதற்கு மேற்பட்டது பூரண ஞானம். முழுமையான ஞானம், முழுமையான ஞானத்தை தரக்கூடிய ஒரு முத்திரை, இதுதான் பூரண ஞான முத்திரை. இப்போ ஞானத்துக்கு உதாரணம் சொல்லணும்னா பல உதாரணங்கள் சொல்லலாம். மகாகவி காளிதாஸ், சாகுந்தரம் எழுதிய மகாகவி காளிதாஸ், அவர் ஒரு தற்குறி, படிப்பறிவு இல்லாத, எழுத படிக்க தெரியாத ஒரு தற்குறியா இருந்தார். அந்த மகாராணி போட்டிக்கிட வச்சாங்க, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இவர் சைகைகள்னாலே பதில் சொன்னார். இவர் சொன்னது வேற, அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டது வேற. வாழ்க்கையில பல நேரங்களில் இது நடக்கும். இவர் சைகைகள் சொல்ல சொல்ல அந்த அம்மா அதை வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிட்டு, அடடா இவர் பெரிய ஞானி, இவரை தான் நான் கல்யாணம் பண்ணேன்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் முதலிரவிலேயே அந்த குட்டு வெடிப்பட்டு போச்சு. அப்போ அந்த மகாராணிக்கு ரொம்ப ஏமாத்தம், அவரை திட்டிடுறாங்க. இவர் மனம் உடைஞ்சு போய் காளிகிட்ட போய் அழுறார். இவர் பெரிய காளி பக்தர், காளிகிட்ட போய் அழுறார். ஏமா என் வாழ்க்கை இப்படி ஆச்சுது, நான் ஆசைப்படலையே, நான் ஏதோ காட்ட போக அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் ஞானின்னு நினைக்க, நான் யார்கிட்டையும் நான் ஞானின்னு சொல்லலை, ஏன் என்னை இப்படி படைச்ச, ஏன் என்ன தற்குறியாக படைச்சேன்னு அங்கே உட்காந்து அழுறார். இப்போ காளி நேர வந்து வரம் கொடுக்குறா. அவருடைய நாக்கில் எழுத உடனே கவி பாட ஆரம்பிக்கிறார். ஒரு சாதாரண இடையனாக இருந்த படிப்பறிவு இல்லாத காளிதாசன் மகாகவி காளிதாசர் அப்படின்னு மாறினார். வடமொழியின் இலக்கிய கர்த்தாக்களில் முதன்மையானவராக மாறினார். திருஞான சம்பந்தர் குழந்தை பருவத்திலேயே ஞானியானவர். தேவி வந்து அவருக்கு பால் ஊட்ட, அதனால் ஞானம் உருவானவர். அருணகிரிநாதர் அதேதான். புத்தர் அத்தனை வருஷம் காட்டில் அலைஞ்சாரே, ஏன்னு எப்போது யோசிச்சு பார்த்தீங்களா? அரச வாழ்க்கையை துறந்து ஞானத்தை தேடி அலைஞ்சார். காளிதாசருக்கு சில மணி நேரங்களில் கிடைச்சது, அருணகிரிநாதருக்கு கிடைச்சது, பசியால் எழுத ஞான சம்பந்தனுக்கு கிடைச்சது. ஏன் புத்தருக்கு இத்தனை வருஷம் ஆச்சு? யோசிச்சு பாருங்க. புத்தருக்கு அந்த ஞானம் உருவாக, அந்த பூரண ஞானம் உருவாக ஏன் இத்தனை வருடங்கள்? ஏன் அவர் காடு மேடெல்லாம் அலைஞ்சாரு? ஒன்றும் இல்லைங்க, அவர் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டார், ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டார். தகப்பனுக்கு அடுத்தது அந்த ராஜ்யத்தை ஆள வேண்டிய கடமை உள்ள இளவரசன். அப்போ தன்னுடைய தந்தைக்கு தன்னுடைய நாட்டுக்கான கடமையை விட்டுவிட்டு அடுத்த அரசரை வர வேண்டியவர், அது அவருடைய கடமை, அவருக்கு விதிக்கப்பட்ட கடமை. அந்த கடமையை விட்டுவிட்டு தன்னை நம்பி கல்யாணம் பண்ணி வந்த அந்த பெண்ணை விட்டுவிட்டு, மனைவியை விட்டுவிட்டு, தான் வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு உள்ள அந்த குழந்தையை விட்டுவிட்டு தன்னுடைய கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு போறது வேற, பாதியில கைவிட்டுட்டு ஓடுறது வேற. இரவோடு இரவாக திருடன் போல எஸ்கேப் ஆனார். ஏன்னா அவருடைய ஞானதாகம் அவர் இருக்க விடலை. இரவோடு இரவாக கள்வர் போல் வெளியேறினார் அப்படின்னு விவரிப்பாங்க. திருடன் போல நாட்டை விட்டு ஓடினார், அரண்மனையை விட்டு ஓடினார். அப்போ
தனக்கான கடமைகளை அவர் நிறைவேற்றவில்லை. அதற்கான கர்ம பலன் தான் அவர் இத்தனை வருஷம் அலைஞ்சது. அவர் இத்தனை வருஷம் காடு மேடெல்லாம் அலைஞ்சு ஞானத்தை அடைய வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னா, அவர் கடமைகளை உதறி தள்ளிட்டு போனார். தன்னுடைய கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் வனவாசம் போயிருந்தா, தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் எல்லாம் பையனை வளர்த்து ஆளாக்கி அடுத்து அவனுக்கு பட்டம் சூட்டிட்டு இவர் சன்னியாசியை போயிருந்தார்னா கடமைகள் முடிஞ்சது, அவருடைய கர்மாக்கள் கழிந்தது. இப்போ உடனே ஞானம் வந்திருக்கும். ஆனால் எல்லா கடமையும் உதறிட்டு போனதுனால அத்தனை வருஷம் ஒரு அடைய வேண்டியது. அப்போ ஞானம் என்பது உடனேயும் வரலாம், தாமதமாக வரலாம், கர்மாவை பொறுத்தது. ஆனால் இந்த ஞானம் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கு. அது எப்படிங்கிறது அப்புறம் நம்ம கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். இப்போ அதுக்கான வழிமுறையான பூர்ண ஞான முத்திரை எப்படி பண்ணுறது அதை பார்ப்போம். இது ஞான முத்திரை சொன்னோம் இல்லையா? இந்த ஆள்காட்டி விரல் நுனியால் பெருவிரலின் நுனியை தொடாமல் கொஞ்சம் கீழே தொட்டு 3 விரலில் தளர்வாக விட்டால் இது ஞான முத்திரை. இப்போ இடது கையை தொட மேலே வச்சுட்டு வலது கையை ஹார்ட் மேலே வச்சிக்கணும். இடது பக்கம் உடலின் இடது மார்பில் வைத்தால் இது பூரண ஞான முத்திரை. சென்டர்லையும் வைக்கலாம், இல்லை இடது மார்பிலும் வைக்கலாம். 2 வழிமுறை இருக்குது. ஒன்று சென்டரில் வைக்கிறது, ஒன்று இடது மார்பில். ஆரம்ப நிலையில் இடது மார்பில் வைங்க. இந்த இடத்துல வச்சுட்டு அந்த படத்தில் வந்து சென்டரில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இடது மார்பில் வச்சுக்கோங்க, ஹார்ட் மேலே. Do the Jnana Mudra in both the hands. Keep the left hand over the left thigh in Jnana Mudra. Keep the right hand Jnana Mudra over the left side of the chest. இதுதான் பூரண ஞான முத்திரை. கழுத்து முதுகு நேராக இருக்கணும், தரையில் கால்கள் 2 தரையில் பதிஞ்சிருக்கணும், இயல்பான சுவாசம். இப்போ இந்த முதிரையில் உட்காந்து உங்களுடைய ஆம்பிஷனை நீங்கள் மெடிடேட் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு நம்முடைய இந்த ஆசை சரியான ஆசை தானா? இதனால எனக்கு என்ன பயன்? இந்த ஆசையினால என்னுடைய குடும்பத்துக்கோ எனக்கோ ஏதேனும் தீது வருமா? என்னை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது துன்பம் வருமா? இல்லை என்னை சாராத பிறருக்கு ஏதாவது துன்பம் வரும்? இதெல்லாத்தையும் யோசிக்கணும். நான் ஆசைப்படுறதுக்கு எதை வேணாலும் ஆசைப்படலாம். அது சரியான ஆசை தானா, சரியான ஆம்பிஷன் தானா, அதை டிசைட் பண்ண இந்த ஞான முதிரை உங்களுக்கு உதவி, பூர்ண ஞான முதிரை உதவி புரியும். இதில் உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க. இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, while you meditate in this mudra, many people experience energy flowing through multiple channels in the body. இந்த முதிரையில் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்த உடனே உங்கள் உடல் ஃபுல்லாக ஏதோ சக்தி பரவுறதை உங்களால் உணர முடியும். திஸ் முத்ரா எக்ஸ்பான்ஸ் யுவர் ஆரா. உங்களுடைய ஆரா பெரிதாகும், வலுவாகும். சக்தி அதிகமாக அதிகமாக உங்கள் உடலிலிருந்து சக்தி வெளியே வரும். தி ஆஞ்சை சக்கரா இஸ் ஸ்டிமுலேட்டட். உங்களுடைய அந்த 3வது கண் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சை சக்கரம், ஆகையா, இந்த ஆகையா சக்கரம் ஓப்பன் ஆகும், அது ஸ்டிமுலேட் ஆகும். அதோடு தொடர்புடைய பிச்சுட்ரி கிளாண்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். இந்த 2ம் ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு தேவையானது இந்த ஆஞ்சி சக்கர ஆக்டிவேஷனும் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேஷன். இப்போ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட் ஆகும்போது you will get great insights. பல புது புது ஐடியாஸ், பல சிந்தனைகள், லேட்டரல் திங்கிங். நீங்கள் எந்த ஆம்பிஷனை குறித்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை குறித்து இதுவரைக்கும் நீங்கள் சிந்திக்காத பல கோணங்கள், பல டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு புரிய வரும். இதுதான் இந்த பூர்ண ஞான முதிரையோட ஸ்பெஷாலிட்டி. இங்கே வந்து உங்களுடைய அவுட்டர் மைண்டு வேலை செய்யலை, உங்களுடைய இன்னர் மைண்ட், உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு வேலை செய்யும்.
Meditation in this mudra helps to attain higher levels in Tantra Yoga. Tantra Yoga இது ஹெல்ப் பண்ணுது. This mudra will help you to choose the appropriate ambition. உங்களுடைய ஆம்பிஷன் சரிதானா இல்லையா, இதனுடைய லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் என்ன, இதில் இருக்கிற குறைபாடுகள் என்ன, நிறை என்ன, குறை என்ன, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த முத்திரையை ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம், 45 நிமிஷம் வரைக்கும் கூட பண்ணலாம். குறைந்தபட்சம் 15 நிமிஷம் பண்ணுங்க. மனம் அமைதியான நிலையில் இருக்கும்போது பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் பலன் அதிகம். இல்லது இரவு அமைதியான சூழலில் உட்காந்து பண்ணுங்க. மற்றவங்கெல்லாம் தூங்கினப்புறம் கூட பண்ணலாம். இதோட இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தா, திஸ் வில் ப்ரொடியூஸ் பாசிட்டிவ் சேஞ்சஸ் இன் யுவர் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிஹேவியர். உங்களுடைய நடவடிக்கைகளில், உங்களுடைய செயல்களில் ஒரு பாசிட்டிவிட்டி வரும். இட் ஃபில்ஸ் தி ஹார்ட் சக்கரா. உங்களுடைய அனகத சக்கரம் இஸ் ஃபில்ட் வித் லவ் அண்ட் கம்பேஷன். அன்பு நிறையும். இப்போ அன்பு நிறையும் போது அடுத்தவன் மேலே அக்கறை வரும். ஐயோ, நம்மோட ஆம்பிஷன்னால இன்னொருத்தனுக்கு கேடு வந்துடுமோ அப்படிங்கிற அச்சம் வரும். இந்த ஆம்பிஷன் கரெக்ட் தானா, நான் இந்த ஆம்பிஷனை என்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாக எடுத்துக்கிட்டா வேற யாராவது இதனால பாதிக்கப்படுவார்களா, அந்த சிந்தனை உங்களுக்குள்ள வரும். இதோட இன்னொரு பெனிஃபிட், அடிக்ஷன்ஸ் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தால் அதிலிருந்தும் விடுதலை வரும். சில அடிக்ஷன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாது. சில அடிக்ஷன்ஸ் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கும், உங்களை செயல்பட விடாது, உங்களை வாழ்க்கையின் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகர விடாது. அப்போ இந்த அடிக்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு விடுதலை தரும். உங்களுடைய இன்னர் மைண்ட் ஆக்டிவேட் ஆகி அந்த இன்னர் மைண்டில் இருக்கிற விஸ்டம், ஞானம் உங்களை ஒரு சரியான முடிவை எடுக்க வைக்கும். உங்களோட ஆம்பிஷன் சரிதானா இல்லையா, அந்த ஆம்பிஷன் எதாவது மாடிஃபை பண்ணணும், இல்லை இந்த ஆம்பிஷன் வேண்டான்னு ஒதுக்கிட்டு வேற தேடணும். இட் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் யுவர் மெமரி அண்ட் லேர்னிங் கெப்பாசிட்டி. இப்போ ஆம்பிஷனுங்கிறது முதல் ஸ்டெப்பு. அடுத்தது கோல், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெமரி வேணும், லேர்னிங் வேணும். ஒரு விஷயத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி முழுசாக அறிஞ்சிருக்கணும். அதுக்கும் இந்த முத்திரை உதவி செய்யும். மெமரி இன்க்ரீஸ் பண்ணும், உங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இட் டெவலப்ஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங். இன்னும் கற்றுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்தை பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே இறங்கணும். அது மாதிரி ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட். ஜெயிச்சிருவோம், வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைக்கும். அதே நேரத்தில் இட் இன்ஸ்டில்ஸ் மாரல் வேல்யூஸ். தவறான வழிகளில் உங்களை செல்ல விடாது. பணம் சம்பாதிக்கிறது தான் உங்களோட ஆம்பிஷனாக இருந்தால் ட்ரக்ஸ் விற்று கூட சம்பாதிக்க முடியும், கஞ்சா விற்று கூட சம்பாதிக்க முடியும். ஆனால் அதனால் எத்தனை குடும்பங்கள் சீரடி, எத்தனை இளைஞர்கள் பாழா போவாங்க. உங்கள்கிட்ட மாரல் வேல்யூஸ் அந்த மாதிரி வேலைகளில் நீங்கள் இறங்க மாட்டீங்க. ஸோ திஸ் முத்ரா வில் கைட் யூ. இந்த முத்திரை உங்களை சரியான வழியில் நடத்தி செல்வம். திஸ் முத்ரா நாட் ஓன்லி என்லைட்டன் தி ப்ராக்டிஷனர். உங்களோட மட்டும் இல்லை, இந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ளும் நிறையும். பட் ஆல்சோ லைட்ஸ் அப் ஹிஸ் சரௌண்டிங்ஸ். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும். It fills the environment with positive energies like love and peace. உங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் இந்த முத்திரையை ஒரு 15 நிமிஷம் பண்ணிங்கன்னா, இந்த முத்திரையால் உருவாகக்கூடிய இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் வீட்டை ஃபுல்லாக நிறைக்கும். உங்களுடைய மைக்ரோ என்விரான்மெண்ட் சரியாகும். தொடர்ந்து பண்ண பண்ண உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் அது பரவும். அந்த அன்பு அலைகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களை சுற்றி நிறையும். It also drives out evil forces and evil negative vibrations from the surrounding.
பிறருடைய கண்ணடி, பிறருடைய பொறாமை, அந்த தீய அதிர்வுகள், பிறருடைய சாபங்கள், இல்லை யாரோ பண்ண பில்லி சூனி ஏவல் போன்ற செய்வினைகள், இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் உங்கள் வீட்டை விட்டு ஓடி போயிடும். உங்கள் உடலில் அது தாக்கியிருந்தாலும் அது அழிஞ்சு போயிடும். ஸோ இட் ட்ரைவ்ஸ் அவுட் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ். இப்போ இந்த முத்திரையின் துணையோடு நீங்கள் உங்களுடைய ஆம்பிஷனை அனலைஸ் பண்ணி, சரி இது சரியான ஆம்பிஷன், என்னுடைய குறிக்கோள் கழிவாக இருக்குது, இது எனக்கு நன்மை பயக்கும், என் குடும்பத்திற்கு நன்மை பயக்கும், இந்த சொசைட்டிக்கு நன்மை பயக்கும், அதே நேரத்தில் வேறு யாருக்கும் இது தீமை தராது அப்படின்னு முடிவு பண்ணால், நவ் யூ ஹாவ் டு செட் யுவர் கோல்ஸ். அந்த ஆம்பிஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை அடுத்த ஸ்டெப்பாக எடுக்கணும். இந்த கோல்ஸை எப்படி நம்ம செட் பண்ணுறது, இந்த கோல்ஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு நன்றி. நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை உடனடியாக செயல்படுத்துங்க. ஒரு முத்திரை கற்றுக்கிட்டீங்க, அதை உடனடியாக செய்யுங்க. அதனுடைய பலனை அனுபவியுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் அனுப்பலாம், சந்தேகங்கள் வந்து கேட்கலாம், பதில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் கோல் செட்டிங், எப்படி கோல்ஸை செட் பண்ணுறதுங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுவரையில் விடைபெறுவது டாக்டர் ஜேபி. நன்றி, வணக்கம். தந்திர யோக வித்யாபீடம் தந்திரா யோகா ஆன்லைன் வகுப்புகள் வழங்குபவர் டாக்டர் ஜான்பி நாயகம். பேசிக் லெவல் வகுப்பு தேதிகள்: முதலாம் வகுப்பு ஜூன் 7 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். இரண்டாம் வகுப்பு ஜூன் 14 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். மூன்றாம் வகுப்பு ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். நான்காம் வகுப்பு ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். ஐந்தாம் வகுப்பு ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். பாடத்திட்டம். பகுதி 1 முத்திரைகள். முத்திரைகள் பற்றிய அடிப்படை உண்மைகள். 30 அடிப்படை முத்திரைகள். பகுதி 2 சக்கரங்கள். தந்திர யோகா மற்றும் சக்கரங்கள் பற்றிய அடிப்படை உண்மைகள். நிலை 1 சக்கரங்களை செயல்படுத்துதல் ஆக்டிவேஷன். பயிற்சி கட்டணம் ரூபாய் 2500 மட்டும். பதிவு செய்ய தொடர்பு கொள்ளவும் திரு தணிகை குமரன். அலைபேசி 9940198249.